ஆண்டின் பொதுக்காலம் 14வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 10 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 12 வரை, மீண்டும் 17 தொடக்கம் 20 வரை. எல்லா ஒத்தமைவு நற்செய்திகளும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 12 திருத்தூதர்களை இயேசு தன்னுடைய பணிவாழ்வுக்கு செய்ய அனுப்புகிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 70 சீடர்களை அனுப்புகின்ற அந்த ஒரு நிகழ்வு லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காண கிடக்கிறது. இயேசுவின் கலிலேய பணியின் தொடக்கத்தில் நாசரேயர்களால் இயேசு நிராகரிக்கப்பட்டார். எருசலேமை நோக்கிய தனது பயணத்தின் தொடக்கத்தில் சமாரியர்களால் நிராகரிக்கப்படுகிறார். சமாரிய பகுதியில் இருந்து இந்த 72 சீடர்களை பணிக்கு அனுப்புகிறார். யூத அறிஞர் மார்ட்டின் பூவர் எல்லா வெளிப்பாடுகளும் அழைத்தலும் அனுப்பப்படுவதுமே என்று கூறலாம் என்று சொல்லுகிறார். சம்மன் அண்ட் சென். பேராயர் ஃபுல்டன்ஷின் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்வு என்பது வருவதிலும் போவதிலும் அடங்கும் என்று கூறுகிறார். முதலில் திருப்பலியில் பங்கு பெற வருகிறோம், இயேசுவோடு இருக்கிறோம், இயேசுவை அனுபவிக்கிறோம். பிறகு திருப்பலியில் பெற்ற இயேசுவை அனுபவத்தை நற்செய்தியாக அறிவிக்க வெளியில் செல்லுகிறோம். விக்டர் பிராங்க்லின் என்ற யூத மனநல மருத்துவர் நாசி சித்திரவதை கூடத்தில் தன் தங்கையை தவிர மற்ற எல்லோரையும் இழந்தவர், தன்னுடைய சொத்துக்களையும் இழந்தவர். அவர் கூறுகிறார், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அர்த்தத்தை உணர வேண்டும், நோக்கத்தை உணர வேண்டும். அதற்காகத்தான் ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அழைத்தலை அவன் எவ்வளே செய்வதற்காகத்தான் அவன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறான் என்று கூறுகிறார். எனவே இன்று அனுப்பப்படுகின்ற அந்த 72 சீடர்களிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை இயேசு சொல்லுகிறார். 1, அறுவடையோ மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்று இயேசு கூறி, இந்த பணியை செய்ய தனிப்பட்ட மனிதனின் முயற்சி மட்டும் போதாது, அறுவடையை அறுத்து ஒன்று சேர்ப்பதற்கு அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கூறி, நீங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும். நற்செய்தி பணிக்கு இறைவேண்டல் இன்றியமையாதது என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 12:10 பவுலடியார், நான் வலுவுற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், என் சொந்த முயற்சியால் குறைவானதை மட்டும் என்னால் செய்ய முடியும். எனக்குள்ளிருந்து என் வழியாக செயலாற்றும் கடவுளின் சக்தியை சார்ந்து நான் பணி செய்தால் வல்லமை பெற்றவனாகவே எப்பொழுதும் உணர்கிறேன். 2, புறப்பட்டு போங்கள் என்று இயேசு 72 சீடர்களுக்கு சொல்லுவது, நம்பிக்கையோடு செல்லுங்கள், ஆனால் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். நற்செய்தி பணியை செய்யப் போகிற உங்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். அதே சமயத்தில் ஓநாய்களிடம் மாட்டிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக செயல்படுங்கள். இந்த உலகம் கடவுளின் ஆன்மீக வலிமையை பகைமை உணர்வோடு பார்க்கின்ற உலகம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறது. அதற்கு எதிர் சான்றாக இருப்பதுதான் கடவுளுடைய ஆன்மீக சக்தி. எனவே நீங்கள் பகைமை நிறைந்த மண்ணில் கால் பதிக்க இருக்கிறீர்கள் என்பதனை இயேசு எடுத்துரைக்கிறார். 3, உங்கள் பயணச் சுமை எளிதாக இருக்கட்டும். நீங்கள் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். எனவே நற்செய்தி பணிக்கு அனுப்பப்படுபவர்கள் கடவுளையும் எந்த மக்களிடம் அனுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய தாராள மனதையும் விருந்தோம்பலையும் மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். தமிழ் புனிதர் பட்டினத்தார் மிகவும் பெரிய பணக்காரர். ஆனால் எல்லாவற்றையும் துறந்து அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தார். பிச்சை எடுக்கின்ற சமயத்தில் ஒரு தடவை அவர் பிச்சை எடுக்கின்ற கிண்ணத்தை பார்த்து, இதையும் நான் சொத்தாக கருதுகிறேன், எனவே இதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகின்ற வழியில் இலையை வாங்கி பிறகு அதில் உண்பார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஷியா என்ற பெண்மணி அமெரிக்க தேசம் முழுவதும் 30 ஆண்டுகள்
அமைதி திருப்பயணம் மேற்கொண்டு அமைதியின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே சென்றார். அவர் எப்போது உண்பார் என்றால், யாராவது அவரை அழைத்து உண்ண கொடுக்கும் வரை அவர் நடந்து கொண்டே இருப்பார். அதே போல யாராவது கூப்பிட்டு அவரை தங்க இடம் கொடுக்கும் வரை நடந்து கொண்டே இருப்பார் என்று கூறுகிறார். 4. நற்செய்தி பணியாளர்கள் ஒற்றை சிந்தனையோடும் ஒற்றை நோக்கத்தோடும் செல்ல வேண்டும். யாருக்கும் வணக்கம் செலுத்தாதீர்கள் என்று இயேசு சொல்லுவது யாரையும் மதிக்காதீர்கள் என்ற அர்த்தத்தில் கூறவில்லை. மாறாக நற்செய்தி பணியின் அவசரத்தையும் அதற்கு மட்டுமே தன்னுடைய முழுமையான கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஒற்றை நோக்கம் எப்போது சாத்தியமாகும் என்றால், இலகுவான பயணச்சுமை இருக்கும்போது சாத்தியமாகும். இயேசு அதோடு வீட்டுக்கு வீடு மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒற்றை சிந்தனை அது மட்டுமே வேண்டும். போதுமென்ற மனம் இருந்து எங்கே எந்த வீட்டில் உங்களை உபசரிக்கிறார்களோ அந்த வீட்டில் கிடைப்பவற்றை உண்டு தங்கியிருங்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதையும் இயேசு சொல்லுகிறார். 5. சமாதான வாழ்த்து கூறுங்கள். சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்வு அல்ல, மாறாக வாழ்வின் முழுமை. எனவே வாழ்வின் முழுமையை அந்த மக்களுக்கு கொடுங்கள். அதே சமயத்தில் நற்செய்தி பணிதான் முதன்மையான வேலை. நோயாளிகளை குணமாக்குவது, நற்செய்தியை அறிவிப்பது, பேய்களை ஓட்டுவது. நான் ஏன் வாழ்கிறேன் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சந்திக்க திராணி நம்மிடம் இருக்கும். இந்த 72 சீடர்களிடம் அவர்கள் தான் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட அர்த்தத்தினால்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அவர்களால் எதிர்கொண்டு வாழ முடிந்தது. எனவே அப்படி வாழ இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமேன்.